தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தமிழ்நாடு முழுவதும் அக்னி நட்சத்திர வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்த நிலையில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று காலை முதலே கருமையான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கல்பாக்கம், கூவத்தூர், முகையூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு செல்வதை காண முடிந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான வைத்தீஸ்வரன்வில், புங்கனூர், கொண்டல், சட்டநாதபுரம், கொள்ளிடம், திருமுல்லைவாசல், திருவெண்காடு, பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் லேசான சாரல் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை பெய்தது. வாழவாய்க்கால், இளமல், திருமதிக்குன்னம், கமலாபுரம், கண்கொடுத்தவனிதம், அடியக்கமங்கலம், ஆண்டியபாளையம், கோமல், மாவூர், மாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் மிதமான மழை பெய்தது. குறிப்பாக கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி, வடலூர், குறிஞ்சிப்பாடி பகுதிகளில் மழை பெய்தது. இதற்கிடையே கடலூர் வெள்ளி கடற்கரையில் இடி மின்னல் தாக்கியதில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இருவர் பலத்த காயமடைந்தனர். இதனிடையே இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்து வருவதால் கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு யாரும் வர வேண்டாம் என காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.